பிரபலமான தமிழ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போ அவர் வீட்டுக்கு அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை தேடி ஒரு ஸ்வீட்கேஸ் ஒன்று வந்திருக்குது. அந்த ஸ்வீட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மகனும் மகளும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள மூழ்கியிருக்காங்க. 80s 90s காலகட்டத்தில் எக்கச்சக்கமான திரைப்படங்களை குணச்சித்திர நடிகராகவும் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் ஹீரோவாகவும் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் ராஜேஷ். சொல்ல போனால் ட்ரிபிள் கேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஹிஸ்டரி வாத்தியாராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்பதான் 1929 இவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் வந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துல சினிமா பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட பல வருஷ காலம் தமிழ் சினிமாவில் பயணம் பண்ணிக்கூடிய ராஜேஷ் அவர்கள் ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர். ஒரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜோதிடத்துல அதிக நாட்டம் கொண்டு எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமானது எக்கச்சக்கமான சித்தா மருத்துவர்களை கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுத்து எக்கச்சக்கமான ஹெல்த் டிப்ஸை பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் தான் நடிகர் ராஜேஷ். அப்படிப்பட்ட ராஜேஷ் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியாக இறந்து போயிருக்காரு. இறந்து போனதுக்கு அப்புறமா இப்போ அவரோட உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அவங்களோட மகள் திவ்யா கனடாவில் வசிக்கிறதால அவங்களோட வருகைக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஜூன் 1 ராஜேஷோட உடலுக்கு இறுதிச்சடங்கு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ ராஜேஷ் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகுது. இப்போ அவங்க குடும்ப சேர்ந்தவர் தேடி ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று வந்திருக்குதான். அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மகனும் மகளும் பயங்கரமா தேம்பி அழுதுருக்காங்க. காரணம் என்னன்னா, ராஜேஷ் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அதை முன்கூட்டியே வந்து கணிக்கக்கூடியவர். அப்படிதான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கு வந்து கல்லறை கட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் தனக்கு ஃபியூச்சர்ல 70 வயசுக்கு மேல என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு விஷயம் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறதுக்காக அப்பவே எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ்ல இவர் ஜாயின் பண்ணி இன்சூரன்ஸ் தொகையை மாசம் மாசம் சரியா செலுத்தி வந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் தொகை எல்லாமே அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி கல்லறையில என்ன விஷயங்களை எழுதணும், பைபிள்லேருந்து என்ன வசனம் எழுதப்படணுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பக்காவா எழுதி தன்னோட மேனேஜர் கிட்டையோ அவரோட கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ், அதே மாதிரி கல்லறையில எப்படி புதைக்கணும், அந்த கல்லறையில் என்ன மாதிரி விஷயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் எழுதி அந்த பேப்பர் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸையும் தான் ஸ்வீட் கேஸ்ல போட்டு இப்போ குடும்ப சேர்ந்தவங்க மகன்கிட்டயும் மகள்கிட்டயும் ஒப்படைச்சிருக்காங்களாம். இதை திறந்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. ஒருவேளை ராஜேஷ் அவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அது மூலயமா ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, இல்லை அவருக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஒரு இன்சூரன்ஸ் பணம் வந்து அவருக்கு உதவியா இருந்திருக்கும். இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்சூரன்ஸ் தொகையை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாருங்கிற மாதிரி தான் மகனும் மகளும் பயங்கரமா சோகத்துல மூழ்கி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் 75 வயசு வரைக்கும் தான் வாழணும். அதுக்கு மேல அவன் வாழ்ந்து வேஸ்ட்டு. அவன் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடுவான். 75 வயசுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் அடுத்தவனுக்கு சுமையா தான் இருப்பாங்கிறத அடிக்கடி எக்கச்சக்கமான இன்டர்வியூலையும் தான் நண்பர்கள்ட்ட பேசும்போதும் ராஜேஷ் பதிவு பண்ணிட்டே இருப்பாராம். நடிகர் இளவரசி கிட்ட கூட அதான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எனக்கு 70 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருந்தா போதும், அதுதான் என்னோட கரெக்டான வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே, அவர் கணிச்ச மாதிரியே 75 வயசுல அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. இன்னும் அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாரு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.